வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, மொத்தம் 1 ஏக்கர் பஞ்சாயத்து தார் சாலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் ரோடு, பார்த்திங்களா, பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. மெயின் ரோடு, அதாவது பஸ் ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 மீட்டர் தொலைவு வருங்க. அதனால் பஸ் ரோடுக்கு ரொம்ப பக்கம். பஸ்ஸில் போய் கூட இறங்கி அழகாக நம்ம இந்த லேண்டுக்கு அழகாக போயிடலாம். பாருங்கள், இந்த இதெல்லாம் உழவு செய்து ஆல்ரெடி இப்போ முத்து சோளம் நடவு செய்துட்ருக்காங்க. அட்ஜாயிண்ட் உள்ளது இந்த நெல் வயல் பார்த்திங்கனாக்கா இன்னொருத்தருடைய பாகம். ஆல்ரெடி இதில் வந்து நெல் நடவு செய்து அறுவடை முடிஞ்சிருச்சிங்க. முடிஞ்சிட்டு தான் இப்போ 2வது உழவு செய்துட்டு முத்து சோளம் நடவு செய்ய ரெடி பண்ணியிருக்காரு. அதாவது இது வந்து பார்த்திங்கனாக்கா கூட்டு கிணறுங்க, அண்ணன் தம்பி பாகம். ஒருத்தர் வந்து இப்போ செல் பண்ணுறாரு. 1 ஏக்கருங்க, இவருக்கு 1 ஏக்கர், இன்னொருத்தருக்கு 1 ஏக்கர், 2 ஏக்கர் இருக்குது. அதில் வந்து 1 ஏக்கர் மட்டும்தான் இப்போ தற்போது விற்பனையில் உள்ளது. பாருங்கள், இந்த உழவு செய்திருக்காங்க பார்த்திங்களா, இது எல்லாமே விற்பனையில் உள்ளது. இதில் வந்து காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 9 தென்னை மரங்கள், காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா 6 வயல் இருக்குங்க. 6 வயல் அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக ஒரு சதுரமாக இருக்குது. ரோடு பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்ட் வருங்க. அது மாதிரி இந்த ஓட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பாதி ஓட்டு வீடு இவருடையது, அவருடைய சகோதரருக்கு மீதிங்க. அதனால் ஓட்டு வீடு வசதி ஒன்று இருக்குங்க. இந்த தென்னை மரம்லாம் பார்த்திங்கனாக்கா விற்பனையில் உள்ளது. 1 ஏக்கர் அழகாக ஒருத்தர் வாங்கி நம்ம ஒரு சிறிய அளவிலான பண்ணைகள் அமைச்சு நீட்டாக குடியிருக்கலாம், ஆடு மாடுகள் கட்டி பராமரித்து நீட்டாக இருக்கலான்னு போதும் அப்படிங்கிறவங்க இந்த 1 ஏக்கர் தேவைன்னா கூட பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் இந்த மாதிரி வேணும்ன்ட்டு. அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா தார் சாலை முகப்புலேயே அமைஞ்சிருக்கு, போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு 400 மீட்டர் தொலைவிலேயே உங்களுக்கு பஸ் ரோடு பாயிண்ட்டு, அடிக்கடி பஸ் இருக்குது. அதனால் கிணறு, இலவச மின்சார வசதி இருக்குது. இதில் வந்து 2 பேருக்கு கூட்டுங்க, இவருக்கு ஒரு நாளைக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு நாளைக்குங்க. அந்த மாதிரி 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நெல் நடவு செய்திருக்காரு. பாருங்கள், நல்ல இடம், ஒரே ஸ்கொயராகவும் இருக்குது. ரோடு பாயிண்டில் ஒரு 10 சென்ட் இருக்குது. அது மாதிரி ஓட்டு வீட்டில் பாதி ஓட்டு வீடுங்க. ஒரு ஃபேமிலி தற்போது போனாக்கா அதையே பராமரிப்பு பண்ணி அழகாக குடியிருந்துக்கலாம். பண்ண வீடு கட்டணுன்றது அவசியம் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம், சென்னை பைபாஸ், ஆத்தூர் செல்லக்கூடிய சென்னை பைபாஸ் ஏத்தாப்பூருக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். நல்ல இடம், 1 ஏக்கர் அழகாக வாங்கி நீட்டாக விவசாயத்துக்கு ஆகுங்க, வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.